சேலம் மாவட்டத்தில் மகிழ்வோட்டத்துடன் மகளிர் தினத்தை ஏராளமான மங்கையர் கொண்டாடி மகிழ்ந்தனர். மகளிர் உடல் நலனை மையப்படுத்தி நடத்தப்பட்ட இந்நிகழ்வு குறித்து ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை காணலாம். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்கிறார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. அன்பான உலகை ஆளும் அனைத்து மகளிரும் ஒரு நாள் மட்டும் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் இல்லை, ஒரு யுகம் முழுமைக்கும் கொண்டாடப்பட வேண்டியவர்களாக பெண்கள் திகழ்கின்றனர். தாய் வாழ்க, தாரம் வாழ்க, தங்கை வாழ்க, தம்மில் மூத்த சகோதரி வாழ்க, தோழி வாழ்க, மகிழ்ச்சி தரும் மகள்கள் வாழ்க, மறு மகள் வாழ்க, வாழ வழிவிடுவோம் என்பது சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. உள்ளம் மதித்து உயர்வுக்கு உடன் நிற்கும் மகளிர் தங்களை பலம் இழக்கச் செய்பவர்களை விட வலிமையானவர்களாக மாற்றுபவர்களையே மதிக்கின்றனர். இதனை அடிப்படையாக கொண்டு சேலம் மாவட்ட தடகள சங்கம் மற்றும் மகளிர் அமைப்புகள் இணைந்து சர்வதேச மகளிர் தினத்தை மகளிர் நலனை முன்னிறுத்தி கொண்டாடினர். மகளிர் மகிழ்வோட்டம் என்ற பொருண்மையில் அம்மாப்பேட்டை குமரகிரி ஏரி பூங்காவில் திரண்ட மகளிர் ஜும்பா நடனம், யோகாசனம் மற்றும் ஆரோக்கிய நடைப்பயணத்தை மேற்கொண்டனர். குடும்பத்தினர் நலனுக்காக ஓயாது உழைக்கும் மகளிர் தங்களுடைய உடல் நலனுக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்நிகழ்வு நடத்தப்பட்டதாக கூறுகிறார் ஒருங்கிணைப்பாளர் கவிதா. நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாவோ அக்காவோ ஒய்ஃபோ நம்மளை கவனிச்சுக்குவாங்களே தவிர அவங்க கரெக்டான ஒரு டைமுக்கு ஃபுட் எடுத்துக்க மாட்டாங்க, ஒரு கரெக்டான எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு மெனு வச்சு சாப்பிட்ணும். அவங்க ஏதோ வீட்டில் மிச்சமாக இருந்து சாப்பிட்ருவாங்க. இப்படி தான் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ்லேயே போய்கிட்டு இருக்கு அவங்களோட லைஃப். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் விமன் அதை அவங்க கொஞ்சம் மாற்றிக்கணும். பிகாஸ் நம்ம ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கிறதும் நம்மளோட ஃபேமிலிக்காக தான் அப்படிங்கிற உணர்ந்து அவங்களோட ஹெல்த்தை, ஆரோக்கியத்தை பேணணும் அப்படிங்கிறது எங்கள் அனைவரோட ஆசையாகவும் இருக்குது. வயது வித்தியாசமின்றி நடத்தப்பட்ட மகளிர் மகிழ்வோட்டம் நிகழ்வில் ஏராளமான மகளிர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். உறங்கும் நேரம் தவிர மற்ற நேரங்களிலெல்லாம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் நலனுக்காக மகளிர் ஓயாது உழைக்கின்றனர். உறக்கத்தில் ஒருவேளை கனவு வந்தால் கூட குடும்பத்தினர் நலனுக்காகத்தான் இருக்கும் என்பதே பெண்களின் தனி சிறப்பாகும். மகளிர் நலன் பேணப்படும் போது அது அவர்களை மட்டுமன்றி குடும்பத்தின் நலனையும் ஒரு சேர உயர்த்துகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாவட்டம் குமரகிரி ஏரியிலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.